காய்ஸ் குட் மார்னிங். நம்ம நைட் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோடலாம் ஜாலியாக வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டீப்பாயி அது இல்லாமல் ஸ்டூல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே அட்டாச்சு டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங் ரூம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குங்க. மேலே ஃபேன் எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இல்லை தோட்டங்க செம்ம சூப்பராக இருக்குங்க வியூவு. இது ஆக்சுவலி என்ன ஏரியான்னு சரியாக தெரிலங்க. தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கைஸ் அவ்வளோதான் கைஸ். நம்ம இன்றைக்கி இந்த ரூம் விட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். கீழே எல்லாமே சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறி அப்படியே எல்லா பக்கம் பிளேசஸ் எல்லாமே விசிட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குங்க. வயநாடு கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாக விசிட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம தங்கியிருக்கிறதுக்கு நேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தேயிலை தோட்டங்க. சரி கைஸ் வாங்க சாப்பிட போகலாம். கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டூ லேட் ஆயிடுச்சுங்க. அது இல்லாமல் நமக்கு புட்டு இருக்குங்க. கேரளா ஸ்பெஷல் புட்டு, கடலைக்கறி இருக்கு. எல்லாமே நம்ம கடலைக்கறி இருக்குங்க. ஸோ வாங்க சாப்பிடலாம். பரோட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே பஞ்சு மாரி பிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ செப்பரேட்டாக ஜீப் ஒரு 4 ஜீப் சம்திங் வந்துருந்துச்சுங்க. ஸோ ஜீப்பில் ஏற்றி நம்மளை டைரெக்டாக 900 கண்டிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ எங்கள் கூட வந்திருந்தவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு உள்ளே விசிட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க நம்ம ஜீப்பில் ஏறி அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வாட்டர் ஃபால்ஸ்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க எந்த வாட்டர் ஃபால்ஸ்னு பார்க்கலாம். வாங்க நம்ம போய் ஜீப்பில் ஏறி கிளம்பிட்டே இருக்கலாம். அவருக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டங்க காட்டுறோம் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கந்தன்பரா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோன்னு தெரியல. நம்ம ஜீப்பில் தான் வந்திருக்கோம். ஜீப் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீப் மட்டும்தான் வருங்க ஆக்சுவலி. ஆனால் ரோடு எல்லாமே அவ்வளோ மோசமாக இருந்தது. ஃபஸ்ட்டு போனதை விட இல்லைங்க, இப்போ ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஜீப்பில் வந்தால் உங்களுக்கு சேஃப்டி. சரி வாங்க டிக்கெட் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டு உள்ள என்ட்ரி கொடுப்போம். கைஸ் இப்போ நம்ம கந்தன்பரா வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணியாச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 40 rupees டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு 40 rupees, கிட்ஸுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குளிக்கிறதுக்கு அலோட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். இங்கே உள்ள வந்தோம்னா இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் ஒன்று இருக்குங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு செம்ம ஸ்பாட்டுங்க. ஆனால் இங்கே குரங்கு தொல்லை ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு என்ன வாங்கி சாப்பிட்டாலுமே நம்ம பக்கத்துலேயே வந்து நின்றுருக்குங்க. எல்லாருமே ஸோ கொடுத்து பழகிட்டாங்க. அதனால் நம்ம பக்கத்தை விட்டு போகவே மாட்டேங்குது. என்ன வாங்கினாலுமே கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் கைஸ். கொஞ்சம் நீங்கள் வந்தாலும் அதே மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபால்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருக்க மாட்டேங்குங்க. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஸோ சவுண்டு நல்லாவே கேட்குது. அங்கங்கே எல்லாமே கட்டி விட்ருக்காங்க. ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபால்ஸை வந்தாச்சுங்க. நான் கூட ரொம்ப நேரம் ட்ரெக் பண்ணி உள்ளே போகணும்னு நினச்சேன். பார்த்தா வந்தால் என்ட்ரன்ஸில் முன்னாடியே இருக்குங்க. வாங்க கீழே இறங்கி போய் பார்ப்போம் எப்படிதான் இருக்குன்னு. ஸோ என் ஃப்ரெண்டு வேற குளிக்கணும்னு சொல்லி ஓவர் எக்ஸ்பெக்டில் வந்தான். ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா லைட்டாக மனசு விட்டுருப்பான்னு நினைக்கிறேங்க. ஆனால் அங்கங்கே எல்லா பக்கம் கட்டி விட்ருக்காங்க. குளிக்கணும்னு சொல்லிட்டு காலைல குளிக்க வேணாம், நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்
அங்கே போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா, இதுக்கும் நீங்கள் குளிச்சுக்கடா சேஃப்டிக்கு, அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அங்கே போய் குளிச்சுக்கலாம்னு சொன்னேன். பட் குளிக்கிறானா என்னன்னு சரியா தெரியலைங்க. கிட்ஸுக்கு வேணால் குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். அதுவுமே அங்கங்கே நிறைய கட்டி விட்ருக்காங்க. ஸோ கைஸ் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் உள்ளே இறங்கி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் உள்ளே போய் பார்க்குறேன். ஸோ சொன்ன அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டு இல்லைங்க, தண்ணி நார்மலாக தான் இருக்குது. பட் ஹில் ஸ்டேஷனில் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்பலாம் கோல்டாக இல்லை. பட் தண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால் பட் சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் விளாட்றதுக்கு இது ஒரு செம்ம ஸ்பாட்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்ஸுன்னு சொன்னாலே அவன் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா காந்தபாரா வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆனால் குளிக்க முடியாது, குளிக்கலாம்னு ஓவர் எக்ஸ்பர்ட்டோட வராதிங்க கைஸ். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க ஃபால்ஸு. ரொம்ப சின்னதாக இருக்குங்க. என்னங்க இருக்குங்களா? ஸோ கைஸ் நம்ம தெரியாமல் பேசிட்டோம். அங்கே சின்ன ஃபால்ஸ் ஆமாங்க, குளிக்கிறதுக்கு மாதிரி அங்கே ஒரு செம்ம ஸ்பாட் இருக்காம. ஆனால் பட் அங்கே குளிக்க முடியாது. குளிச்சுட்டு இருக்காங்களான்னு பார்ப்போம் வாங்க. சவுண்டு செம்மையாக கேட்குதுங்க. கட்டே. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது, இங்கே பார்க்கும்போது லைட்டாக பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. இங்கே பிரிட்ஜ் மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமாக போய் அப்படியே அந்த பக்கம் வந்து அப்படியே பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குமாங்க? தம்பி சொல்றது கேளுங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். சோர்ண்ணா அப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம கொஞ்ச நேரம் ட்ரெக் பண்ணி வந்ததுனால ஸோ அந்த ஃபால்ஸை பார்க்க போகிறோம் கைஸ். இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க, அப்படியே பாருங்களேன். ஸோ பார்க்கும்போதே செம்ம சீனிக்கான ஒரு, நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு செம்ம ஒர்க்குன்னே சொல்லுவாங்க. ஆனால் என்ன பட் குளிக்க முடியாதுங்க, அது ஒன்று தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. பட் நான் குளிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் வரலாம். நான் காலையிலே ரூம்ல எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. ஆனால் இங்கே தண்ணி பார்த்தா மனசு மாறுமோன்னு நினச்சேன். ஆனால் பட் மனசெல்லாம் மாறிடுச்சு. பட் குளிக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு, அதனால குளிக்கிறதுக்கு ஸோ யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. வாங்க நம்ம இன்னும் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஸோ கைஸ் கந்தன்பரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு டேரெக்டாகவே நம்ம விசிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபால்ஸ் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் குளிக்க மட்டும் ஸோ அலோடு இல்லைங்க. நம்ம வியூ என்னமோ அதை பார்த்து ரசிக்கலாம், ஆனால் பட் குளிக்க முடியாது. நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்து பார்த்துக்கலாம், பட் குளிக்க முடியாதுங்க. நீங்கள் வர டைமில் எப்படி இருக்கோ தெரியல, ஆனால் நாங்கள் வந்த டைமில் எல்லாமே கட்டி விட்ருக்காங்க. ஸோ குளிக்க முடியாது. நான் குளிக்கலாம் அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டு வந்தோம், ஓவர் எக்ஸ்பெக்டடாக வந்தோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்க அலோடு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க, அங்கே சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடம் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே குளிக்க வேணா நல்லா சூப்பராக இருக்குங்க, ஆனால் குளிக்க மட்டும் முடியாது. ஆனால் குளிச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே அடிக்கிற சாரல் இங்கே லைட்டாக அப்பப்போ அடிக்குதுங்க, ரொம்ப அடிக்கல, ஆனால் லைட்டாக அப்பப்போ துளி வந்து நம்ம மேலே உழுகுது. ஸோ மழை வர மாதிரி இருந்தால் இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வயநாடு வந்தீங்கன்னா கந்தன்பரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. கைஸ் நம்ம இன்னைக்கு வயநாட்டில் விசிட் பண்ண பிளேஸ் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரகுலா டேம்ங்க. ஸோ இங்கே வந்துட்டு அடல்ட்டுக்கு 30 ரூபீஸ்க்கும் ஸோ டிக்கெட்டுங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேமில் வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருக்கவங்க எல்லாமே ஹைட் பண்ணி விட்டாங்க என்னைய. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க போகிறோம். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால மோஸ்ட்லி கேரளா வயநாட்டில் இருக்கிற க்ரௌடு ஃபுல்லாமே இங்கே தான் இருக்க மாட்டேங்குது. ஸோ செம்ம க்ரௌடாக இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் கிட்ஸுக்கு இது ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஜிப் லைன் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே வந்து ஜிப் லைனு அண்ட் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் போல். ஸோ அது என்ன சார்ஜஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க போகலாம். கேரளாஸ் ஜிப் லைன். ஸோ இங்கே இந்த மாதிரி வந்தோம்னா செல்ஃபிஸ்க்கு சூப்பராக ஒரு ஸ்பாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப் லைனில் தொங்கிட்டு போகிற மாதிரியே சூப்பராக இருக்குங்க. இங்கே இது ரியலாக ட்ரக்குங்க. ஜிப் லைனில் கிட்ஸ் எல்லாம் எப்படி பிடிச்சிட்டு போவோம், மேலே எப்படி பிடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செம ஸ்பாட்டுங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு செம ஸ்பாட்டு. ஸோ கைஸ் இந்த மாதிரி ஜிப் லைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 390 ரூபீஸ் டிக்கெட் சார்ஜுங்க. ஸோ கைஸ் நீங்கள் அடல்ட்டாக நீங்கள் 18 வயசுக்கு மேலே விசிட் பண்ணிங்கன்னா இங்கே அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. கிட்ஸ் தான் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ காய்ஸ் நீங்கள் அடல்ட்டாக இங்கே விசிட் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கிட்ஸ் மட்டுமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அங்கன்னு. ஸோ கிட்ஸோட வந்தோம்னா அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே பெருசாக சுற்றி பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு எதுவும் பெரிய ஸ்பாட் இல்லைங்க. பட் ஜிப்லைன் இருக்குது. அது இல்லாமல் ஃபுட் எல்லாமே இங்கேயே இன்க்ளூடாக எல்லாமே இருக்குது. இன்க்ளூடில் அது தனியாக பே பண்ணி தான் வாங்கணும். பட் உள்ளே அட்டாச்சு இன்க்ளூடாக இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலியோடு வந்தோம்னாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னாலும் அங்கங்கே ஜாலியாக வாங்கி சாப்பிட்டு இந்த வழியாக போய் அந்த வழியாக வர மாதிரி இந்த மாதிரி ஜிப்லைன்லாம் போகிறதுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த ஸ்பாட்டில் அவ்வளோ அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லைங்க. ஸோ பரவாயில்ல, கிட்ஸோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம ட்ரிப்பும் முடிக்க போகிறோம். இதுக்கு மேலே பிளேசஸ் எதுவும் விசிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம ஃப்ரைடே நைட்டு வந்தோம், இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே 6 o'clock மேலே கிளம்பணும். போய் அப்படியே ரூமுக்கு போய் கிளம்ப ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகே பாய். இந்த ட்ரிப்பை நமக்கு யார் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பனித்துளி ட்ரிப்பர்னு ஒரு ட்ரிப் தாங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வீக்கெண்ட் எல்லா பக்கமும் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது ட்ரிப்பு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை தனியாக போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். டேரெக்டாகவே அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். பாய். ஸோ கைஸ் இங்கே நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்பு நமக்கு யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பனித்துளி ட்ரிப்பர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பர் மூலிமா நம்ம வந்திருக்கோம். ஃப்ரைடே ஈவினிங் நைட் வந்தோங்க. நம்ம ஃப்ரைடே நைட் வந்தோம், இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் ஆச்சு. இதோட நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது போக நம்ம பிளேசஸ் எல்லாம் எதுவும் விசிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம ரூமுக்கு போயிட்டு அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களே பஸ் வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸில் கூட்டு போய் நம்ம அவினாசியில் ஏறணும், அவினாசியில் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரிப்பெல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையும் பிக்கப் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ட்ரிப்பு போகணும்னு நினச்சிங்கனாலும் அவங்க எல்லா பக்கமே ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சில்லோட் திருப்பூர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.